இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஈல்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, மரங்களும் நல்லா தெளிவாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், எல்லாம் பச்சையாக பாலை எவ்வளோ விட்டுருக்குன்னு தெரியும். முதல்ல நாங்கள் இங்கே பறிக்கும்போது வண்டியில் ஏற்றி கொண்டு போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 26,000 to 24,000 to 26,000 காய்க்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம இந்த மருந்து வச்சு பறிக்கும்போது 30 to 31, 32 அந்த மாதிரி வருது ஈல்டு. ஒரு 7,000 8,000 காய் கூடி இருக்குது. என் பேர் வந்து ஷேக்கு, ஊர் வந்து கடையநல்லூர், தென்காசி டிஸ்ட்ரிக்கு. நாங்கள் இதில் ஒரு 36 ஏக்கர் தோப்பு வச்சுருக்குறோம். தென்னை வந்து இதில் ஒரு 30 ஏக்கர் இருக்குது. 6 ஏக்கர் வந்து கொய்யா, நெல்லி இந்த மாதிரி சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். 30 ஏக்கருக்குள்ள இதில் வந்து 5 வருஷத்து மரம் வந்து நமக்கு வந்து ஒரு பாதி ஏக்கரில் இருக்குது. அதுக்கப்புறம் 5, 3, 30 வருஷம் மரம் நம்மள்ட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட மரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த 30 ஏக்கரில் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு 15 ஏக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, தேங்காயில் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வங்கு வத்துறது, அப்புறம் வண்டுகடி, ஈல்டு வர்றது, அதுக்கப்புறம் பாலை வந்துட்டு உதிர்ந்துடுது, பூ உதிர்ந்தது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு. இந்த மருந்தை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் வரல. ஓரளவுக்கு இப்போ ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஆகிருக்கு, நல்லா ஈல்டு தெரியுது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன உரம்லாம் வச்சோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பெட்லைசர் உரம் வச்சோம். அது எப்படி பார்த்தாலும் ஆள் கூலி, இது தோன்றது வைக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா ஒரு 3-3.5 லட்ச ரூபா கிட்ட வரும் செலவு ஒரு டைம் வச்சோம்னா. இந்த மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஈல்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது, மரங்களும் நல்லா தெளிவாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், எல்லாம் பச்சையாக பாலை எவ்வளோ விட்டுருக்குன்னு தெரியும். எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல நாங்கள் இங்கே பறிக்கும்போது வண்டியில் ஏற்றி கொண்டு போனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 26,000 to 24,000 to 26,000 காய்க்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம இந்த மருந்து வச்சு பறிக்கும்போது 30 to 31, 32 அந்த மாதிரி வருது ஈல்டு. ஒரு 7,000 8,000 காய் கூடி இருக்குது. நல்லாவே தெரியுது நம்ம கண்கூட பார்க்கும்போது. இந்த மருந்தை வந்து நம்ம ஃபேஸ்புக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி குறையா ஒரு ஏக்கரை வச்சு முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டைம் ஃபுல்லாக வாங்கி வச்சோம். நம்ம தென்னை மரத்து கூடயே நெல்லிக்காய் ஒரு 3 ஏக்கர் போட்டிருக்கேன். அந்த நெல்லிக்காய்க்கு வந்து வச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சு. அங்கே வச்சுக்கிட்டு இருக்க மருந்தை இது கொஞ்சம் வச்சு பார்ப்போமான்னு சொல்லி பார்த்தோம். அதனுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஈல்டு எல்லாமே. ப்ளஸ்ஸு நல்லா பச்சை பசைன்னு இருக்குது, நல்லா மரம் கொஞ்சம் திரைச்சி அடைஞ்சிருக்கு. இது சும்மா வச்சு பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தேன். இந்த மருந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நெல்லிக்காய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈல்டு கொஞ்சம் நீங்களே பார்ப்பீங்க, காய் நல்லாவே இருக்கும். இப்போ நான் இந்த மருந்தை வச்சு நல்லா பயன் அடைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மற்ற ஸ்டேட்டில் இருக்க எல்லா விவசாயிகளும் இந்த மருந்தை வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மருந்து ரொம்ப நல்லா இருக்குது.